இன்னொருத்தர் பேசிட்டே இருக்காரு. அவர் கட்சிக்கு வந்தா இன்னும் 5 வருஷம் ஆகுது. குழந்தை மாதிரி இருக்கிறவரு அதிமுக பத்தி பேசுறாரு. 2024 கட்சி காணாத போயிருமா? நீ கண்டுபிடிச்சு கொடு. போலீஸ் தானே, அதனால இப்படிப்பட்ட பேச்செல்லாம் வருது. ஆகவே தம்பி கொஞ்சம் பொறுமையா பேசு. அதிமுக ஒரு மாதிரியான கட்சின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்ப கண் கூட பாத்துட்டு தான் இருக்கிறோம். தெரியுமில்ல, எதாவது தூக்கிட்டு திரிகிறான்னு தெரியுமில்ல. இன்னொருத்தர் பேசிட்டே இருக்காரு. அவர் கட்சிக்கு வந்தா இன்னும் 5 வருஷம் ஆகல. அப்படிதான் கருதுறேன். அப்படி 5 வருஷம் நிரம்பாத ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறவரு அதிமுக பத்தி பேசுறாரு. 2024 கட்சி காணாத போயிருமா? நீ கண்டுபிடிச்சு கொடு. போலீஸ் தானே. தம்பி, உன்னை போல எத்தனை பேர்த்த இந்த கட்சி பார்த்திருக்குது. 1 2 எத்தனையோ எதிர்ப்புகள். அது தெரியாம, வரலாறு தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்காரு. அவள் கண்ட கனவு வேற, நடக்கிறது வேற. அதனால புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வேற ஒண்ணு இல்ல, விரத்தின் விளிம்பிக்கு போயிட்டார். அதனால இப்படிப்பட்ட பேச்செல்லாம் வருது. ஆகவே தம்பி கொஞ்சம் பொறுமையா பேசு. அதிமுக ஒரு மாதிரியான கட்சின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதிமுகவில் 2,06,00,000 உறுப்பினர் இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 இல்ல. உங்க மாதிரி விரல் விட்டு எண்ணுகின்ற தொண்டர்கள் இருந்த கட்சி அல்ல. கோடிக்கணக்கான தொண்டர் இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. ஆகவே எதை பேச வேண்டுமோ அதை பேசுங்க. அதிமுகவை யார் வீழ்த்த வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்தான் வீழ்ந்து போவார்கள். அதிமுகவை யார் அழிக்க நினைக்கின்றார்களோ அவர்தான் அழிந்து போவார்கள். இப்ப கண் கூட பாத்துட்டு தான் இருக்கிறோம். தெரியுமில்ல. இது தொண்டன் இருந்த கட்சி. நான் இந்த இடத்துல பொதுச் செயலாளராக பேசல, தொண்டனாக இருந்து நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அதிமுகவை காணாமல் பண்ணிவிடுவான். தம்பி, நான் இந்த கட்சியில் 50 வருஷம் ஆச்சு. மேடையில் இருக்கிற அண்ணன் தமிழ்மகன் உஷேன், அவர் மூத்தவர். அவர் பல ஆண்டு, எனக்கு முந்தைய 65 வருஷத்துக்கு மேல இருப்பார் நினைக்கிறேன். அண்ணனுக்கு வயசு சொல்லக்கூடாது, நல்லா இருக்காது. இப்படி மேடையில் இருக்கிற மூத்தவர்கள் இருக்கிறாங்க. அண்ணனுக்கு 86. ஆண்டனுடைய அருளால, அல்லாஹ்வுடைய அருளால இன்னும் நீண்ட ஆயுளோடு அதிமுக சேவை செய்யணும். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கு மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக கட்சி. ஆகவே எங்களை வீழ்த்த வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். நினைப்பவர்கள் தான் வீழ்ந்து போவார்கள். அதுதான் வரலாறு.